சுதந்திரமாக இருப்பதாக நினைத்து படிப்பில் இருந்து கவனத்தை சிதறவிட்டுவிடக் கூடாது. MBBS மாணவர் வகுப்பு துவக்க விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு. ஜிப்மர் மருத்துவமனை ஒப்பந்த தொழிலாளி பெண் அடித்து கொலை, புதுச்சேரியில் பரபரப்பு. புதுச்சேரி அண்ணா சாலையில் உரிய அனுமதியின்றி கட்டப்பட்டு வந்த வணிக வளாக கட்டிடம். நகர அமைப்பு குழும அதிகாரிகள் கட்டிடத்திற்கு சீல் வைத்தனர். பதினோரு நாட்கள் வேலை நிறுத்த போராட்டத்திற்கு பின்னர் காரைக்கால் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். சுதந்திரமாக இருப்பதாக நினைத்து படிப்பில் கவனத்தை விட்டுவிடக் கூடாது, முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுவை அரசு இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி கருத்தரங்கு அறையில் முதலாம் ஆண்டு MBBS மாணவர் துவக்க விழா நடைபெற்றது. விழாவில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், MLA KSP ரமேஷ், மருத்துவக் கல்லூரி இயக்குநர் டாக்டர் உதயசங்கர், மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ராஜேஷ், மாணவர்கள், பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர்க்கை பெற்ற மாணவர்களுக்கு முதலாம் ஆண்டு சேர்க்கை ஆணைகளை வழங்கி பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கல்லூரிக்கு வரும்போது சுதந்திரமாக தோன்றும் அந்த மனப்போக்கு வரும்போதுதான் முதலாம் ஆண்டிலேயே சிலர் படிப்பதை கைவிட்டு விடுகின்றனர். சுதந்திரமாக இருப்பதில் தவறில்லை, ஆனால் படிப்பதில் கவன சிதறலை விட்டுவிடக் கூடாது. ஒவ்வொரு மருத்துவரையும் உருவாக்க அரசு செலவு செய்கிறது. இந்த பொறுப்புகளை மாணவர்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும். அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து வருகிறோம். கூடுதல் அறுவை சிகிச்சை கூடங்கள் தேவை என கேட்டுள்ளனர். அதையும் செய்து தர உள்ளோம் என்று தெரிவித்துள்ளார். சுதந்திரம் பெறும்பொழுது நீங்கள் நாமளே எல்லாம் சுதந்திரம் இவ்வளோ அந்த மாதிரி ஒரு எண்ணம், ஒரு மனப்போக்கு வந்துடும். அந்த மனப்போக்கு வரும்பொழுது தான், அது மாதிரி எண்ணம் வரும்பொழுது தான் இந்த முதலாம் ஆண்டிலேயே வந்து சிலர் தீபா வர்ஷினி, டெலின் டேவிட், ஸ்ரீ சித்தார்த். புதுச்சேரி அருகே பெண் அடித்து கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அருகே அரியூர் பகுதியை சேர்ந்தவர் அழகம்மாள் ஜிப்மர் மருத்துவமனையில் ஒப்பந்த தொழிலாளராக பணிபுரிகிறார். இவர் பணியை முடித்துவிட்டு வீட்டின் அருகே நடந்து சென்ற போது பின்னால் வந்த மர்ம நபர் கட்டையால் அவர் தலையில் தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்த கோவிந்தம்மாள் அப்பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து அழகம்மாளின் உடல் பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் அழகம்மாளை கொலை செய்த குற்றவாளியை கைது செய்ய கோரி அவரின் உறவினர்கள் கண்டமங்கலம் சந்திப்பில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதனால் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி அண்ணா சாலையில் உரிய அனுமதியின்றி கட்டப்பட்டு வந்த வணிக வளாக கட்டிடத்திற்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். புதுச்சேரி அண்ணா சாலை குபேர் பஜார் எதிரில் தொழிலதிபர் ஒருவர் வணிக வளாக கட்டிடம் கட்டி வந்தார். கடந்த 2020ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் அந்த கட்டிடத்தை இடித்து அகற்ற புதுச்சேரி நகர அமைப்பு குழுமம் நோட்டீஸ் வழங்கியது. தொழிலதிபர் நகர அமைப்பு குழுமத்தில் முறையீடு செய்தார். கட்டிடத்தில் மேற்கொண்டு எந்த பணியும் செய்யக்கூடாது என நகர அமைப்பு குழுமம் நோட்டீஸ் அனுப்பியது. ஆனால் உத்தரவை மீறி தொடர்ந்து கட்டுமான பணி நடந்தது. இதைத் தொடர்ந்து வணிக வளாக கட்டிடத்தை நகர அமைப்பு குழும உறுப்பினர் செயலாளர் கந்தன் செல்வம் தலைமையிலான அதிகாரிகள் பூட்டி சீல் வைத்தனர். சீல் வைக்கப்பட்டதற்கான நோட்டீஸ் வணிக வளாக கட்டிடத்தில் ஒட்டப்பட்டது. அடுத்த சில நிமிடத்தில் அந்த நோட்டீஸ்களை தொழிலதிபரின் ஆதரவாளர்கள் கிழித்து எறிந்தனர். இதனால் பாதுகாப்புக்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர்.
நாட்கள் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு பின் காரைக்கால் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். காரைக்கால் துறைமுகத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டும், துறைமுகத்தை ஒட்டிய முகத்துவாரத்தை தூர்வார வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மீனவர்கள் கடந்த 22ஆம் தேதி முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதுபற்றி முதலமைச்சர் ரங்கசாமி மீனவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். அதனை ஏற்று வேலைநிறுத்த போராட்டத்தை கைவிட்டு மீன்பிடி தொழிலிற்கு செல்வதாக 11 மீனவ கிராம பஞ்சாயத்தார்கள் அறிவித்தனர். இதைத் தொடர்ந்து 11 நாள் போராட்டத்திற்கு பின்னர் இன்று அதிகாலை முதல் காரைக்கால் துறைமுகத்திலிருந்து மீனவர்கள் தங்களது விசைப்படகுகளில் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். காலப்பட்டு மத்திய சிறையில் காந்தி ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டு கைதிகளுக்கு சிறப்பு உணவு வழங்கப்பட்டது. காலப்பட்டு மத்திய சிறையில் 350க்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். சிறையில் காந்தி ஜெயந்தி விழாவையொட்டி கடந்த 1 மாதத்திற்கு முன்பு PMI தொண்டு நிறுவனம் மூலம் கடந்த 1 மாதமாக கைதிகளுக்கு கேரம், செஸ், வாலிபால், கிரிக்கெட், உயரம் தாண்டுதல், நீளம் தாண்டுதல், பேச்சு, கவிதை, ஓவியம் வரைதல் என பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் வெற்றி பெற்ற கைதிகளுக்கு காந்தி ஜெயந்தி விழாவில் சிறை தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன், PMI தொண்டு நிறுவன உறுப்பினர் மைக்கேல் துரை ஆகியோர் பரிசு வழங்கினர். சென்னை மத்திய காலனி பயிற்சி நிறுவன இயக்குநர் முரளி காலனி தயாரிப்பு பயிற்சி முடித்த 2வது பேட்ச் கைதிகளுக்கு சான்றிதழ் வழங்கினார். கைதிகளுக்கு சிறப்பு உணவு வழங்கப்பட்டது. ஏற்பாடுகளை சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கர் செய்திருந்தார். ஓகே சார். சிவா அவர்கள், சிவா சிலம்பரசன், அடுத்து சிவசங்கர், தேவநாதன், அலெக்சாண்டர், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி காலப்பட்டு மத்திய சிறையில் குண்டாஸ் வழக்கில் கைதான உருளையன்பேட்டை ரிஷி ஆட்டுப்பட்டி அருள் தங்கியிருந்த சிறை அறையில் இருந்து ஒரு மொபைல் போனை வார்டன்கள் பறிமுதல் செய்தனர். கைதி ரிஷியிடம் மொபைல் போன் பறிமுதல் செய்த போது சிறை காவலர்களை மிரட்டுவதற்காக பிளேடு பிடுங்கியுள்ளதாக சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கர் காலாப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கைதி ரிஷி இதற்கு முன்பும் பிளேடால் கையை கிழித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் கடந்த மாதம் 222 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ஸ்ரீராமுலு வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுவையில் டெங்கு பாதிப்பு கட்டுக்குள் உள்ளது. இந்த ஆண்டு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு சற்று அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு 1673 பேர் டெங்குவால் பாதிக்கப்பட்டனர். ஆனால் இந்த ஆண்டு இதுவரை 1353 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 142 பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு 222 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாளொன்றிற்கு சராசரியாக 8 முதல் 10 பேர் வரை பாதிக்கப்படுகின்றனர். பருவமழை காலம் என்பதால் இந்த மாதமும் அடுத்த மாதமும் டெங்கு பாதிப்பு மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. எனவே பொதுமக்கள் மிகுந்த விழிப்புணர்வுடன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தங்கள் வீடுகளை சுற்றி தண்ணீர் தேங்காமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து காய்ச்சல் இருந்தால் உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். நெடுங்காடு அடுத்த மணல்மேடு பகுதியில் தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட வீட்டின் குடும்பத்தினருக்கு அமைச்சர் சந்திர பிரியங்கா நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நெடுங்காட்டை அடுத்த மணல்மேடு பகுதியில் தீ விபத்தால் சில வீடுகள் சேதமடைந்தன. தகவல் அறிந்த போக்குவரத்து துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா மணல்மேடு பகுதிக்கு விரைந்து சென்றார். அங்கு தீ விபத்தால் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் புதுச்சேரி அரசு ஆதி திராவிட நலத்துறையின் மூலம் நிவாரணப் பொருட்களை பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கினார். மேலும் தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மூலம் வழங்க கூடிய நிதி உதவியையும் வழங்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் துணை இயக்குநர் மதன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை குறித்து சமூக வலைதளத்தில் தவறான தகவல் பரப்பிய நபர் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் ஒருவர் இறந்துவிட்டதாகவும் சவக்கிடங்கில் வைத்திருந்தவரை அங்கிருந்து எடுத்து சென்று அரசு பொது மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளித்த பின் உயிருடன் உள்ளதாக சமூக வலைதளத்தில் தகவல் பரவியது. இதுகுறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து வாலிபர் ஒருவரை பிடித்து தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். இதுகுறித்து
சைபர் கிரைம் எஸ்பி பாஸ்கரன் கூறுகையில், கதிர்காமம் மருத்துவமனையில் இதுபோன்ற சம்பவம் எதுவும் நடக்கவில்லை. தவறான செய்தி பரப்புவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றோரின் இடத்தை போலி ஆவணம் மூலம் விற்பனை செய்து மோசடி செய்தவர்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி திருவள்ளுவர் நகரை சேர்ந்தவர் கல்பனா தாலு. பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற இவரது மகன்கள் பிரான்ஸ் நாட்டில் வசித்து வருகின்றனர். இவருக்கு சொந்தமான 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 770 சதுர அடி மனை அபிஷேகப்பாக்கம் கிராமத்தில் உள்ளது. சமீபத்தில் இந்த இடம் தொடர்பாக பதிவுத்துறை அலுவலகத்தில் விசாரித்த போது இவரது இடத்திற்கு போலி ஆவணம் தயாரித்து விற்பனை செய்துள்ளது தெரியவந்தது. இது தொடர்பாக நில அபகரிப்பு தடுப்பு பிரிவில் புகார் அளித்தார். முதற்கட்ட விசாரணை முடிந்து போலீசாருக்கு பரிந்துரை செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து உருளையன்பேட்டை போலீசார் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள NV சலூன் கடையை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் திரைப்பட முன்னணி நடிகை நிக்கி கல்ராணி ஆகியோர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி மகாத்மா காந்தி வீதியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள NV சலூன் கடை திறப்பு விழா நடைபெற்றது. இந்த திறப்பு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் திரைப்பட முன்னணி நடிகை நிக்கி கல்ராணி ஆகியோர் குத்துவிளக்கேற்றி NV சலூன் கடையை திறந்து வைத்தனர். தொடர்ந்து காந்தி வீதி கடைக்கு முன்பு அமைக்கப்பட்ட மேடையில் ரசிகர்கள் முன்பு நிக்கி கல்ராணி பேசினார். அப்போது ரசிகர்கள் ஆர்வமுடன் அவரை வீடியோ மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். இந்த நிகழ்ச்சியில் NV சலூன் கடையின் உரிமையாளர்கள் ராதிகா மற்றும் பிரேம்குமார் ஆகியோர் விழாவிற்கு வந்திருந்த முக்கிய விருந்தினர்களை சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வரவேற்றனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் முக்கிய அரசியல் பிரமுகர்கள், குடும்பத்தினர், நண்பர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். பாண்டிச்சேரியில இந்த மாதிரி ஒரு அழகான கிராண்டா ஒரு சலூன் அண்ட் ஒரு ஸ்பா கம்பைண்டா ஓபன் பண்ணிருக்காங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இட்ஸ் வெரி வெரி கிரேட் டு ஹியர் திஸ் நியூஸ் அண்ட் டு விட்னஸ் திஸ் ஹியர். ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இன்டீரியர்ஸ் எல்லாமே இருக்கு. ஐம் ஷூர் சர்வீசஸ் அதோட பியூட்டிஃபுல்லா இருக்கும். அண்ட் ஐ விஷ் தம் ஆல் தி வெரி பெஸ்ட். இதே மாதிரி பாண்டிச்சேரி இல்லாம எல்லா ஊர்ல நீங்க இதே மாதிரி பெரிய பெரிய சலூன்ஸ் ஓபன் பண்ணணும்னு ஐ ட்ரூலி ஹோப் அண்ட் ப்ரே ஃபார் யூ கைஸ். ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு மேம். ஸோ நீங்க எங்க பாண்டிச்சேரி மக்களுக்காக ஒரு 2 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாண்டிச்சேரி வந்து இஸ் a place which is very very close to my heart for various reasons. and இங்க வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு வாட்டியும். and இன்னைக்கு இன்னும் அதிகமா சந்தோஷமா இருக்கு பிகாஸ் NV சலூன் இங்க முதல் வாட்டி ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த சலூன் இவங்க ஏற்கனவே வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பட்டு கிராமத்தில் 7 லட்சம் ரூபாய் செலவில் வாய்க்கால் தூர்வாரும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பட்டு கிராமத்தில் உள்ள கருப்பட்டி வாய்க்கால், மாதா கோவில் வாய்க்கால், பாலாஜி நகர் வாய்க்கால், ஒதியம்பட்டு வாய்க்கால் 7,13,000 ரூபாய் செலவில் தூர்வாரும் பணியின் துவக்க விழா நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு வாய்க்கால் தூர்வாரும் பணியினை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயல் பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட அப்பகுதி மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மணி இரு உள்ள போ. புதுச்சேரி கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் புரட்டாசி மாத கிருத்திகையை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி காமராஜர் சாலை, ஜெயராம் ஹோட்டல் எதிரே கோவிந்த சாலை கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மாதத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் புரட்டாசி மாத கிருத்திகையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. மேலும் விநாயகர், முருகன், அம்மன் ஆகிய சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து விநாயகர், முருகன், அம்மன் ஆகியோர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமியை வழிபட்டனர். மேலும் இந்த பூஜையில் பங்கேற்ற அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து 108 தேங்காய் உடைக்கப்பட்டது. மேலும் இந்த புரட்டாசி மாத கிருத்திகை பூஜைக்கான ஏற்பாடுகளை தொடர்ந்து 30 ஆண்டுகளாக தொண்டு செய்து வரும் ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். சுதந்திரமாக இருப்பதாக நினைத்து படிப்பில் இருந்து கவனத்தை சிதறவிட்டுவிடக் கூடாது. MBBS மாணவர் வகுப்பு துவக்க விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு.
ஜிப்மர் மருத்துவமனை ஒப்பந்த தொழிலாளி பெண் அடித்து கொலை, புதுச்சேரியில் பரபரப்பு. புதுச்சேரி அண்ணா சாலையில் உரிய அனுமதியின்றி கட்டப்பட்டு வந்த வணிக வளாக கட்டிடம், நகர அமைப்பு குழும அதிகாரிகள் கட்டிடத்திற்கு சீல் வைத்தனர். பதினோரு நாட்கள் வேலை நிறுத்த போராட்டத்திற்கு பின்னர் காரைக்கால் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.